if 80% of A is equal to 50% of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்ம யோசிக்க போகிறோம். சரிங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னாலே பர்சன்டேஜை எடுக்கணும். பர்சன்டேஜை எடுக்கணும்னாலே பை 100ன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து கொடுத்துருக்காங்க கிவன். ஓகே, அண்ட் B is equal to X percentage of A. B is equal to X percentage of A, then the value of X is dash. சரி, ஃபஸ்ட்டு இது கொடுத்ததுலேருந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% of A is equal to 50% of Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் எடுக்கணும்னா பை 100ன்னு போட்டுக்கோங்க. ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். A is equal to, அதே மாதிரி இந்த பர்சன்டேஜை எடுத்துகிட்டு பை 100ன்னு போட்டுக்கோங்க. ஆஃப்னா இன்டூ B. இப்போ இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது B இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க. B இருக்க இடத்துல X% of A போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரப்போகிறோம். என்ன பண்ண போகிறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே இதுவும் 0 0 கேன்சல் ஆகிடும். 5 1s are 5, 5 2s are 10. கேன்சலேஷன் பண்ணுறேன். இதுவும் 2 டேபிளில் கேன்சல் ஆகிடும். 2 4s are 8, 2 5s are 10. ஸோ மீதி என்ன இருக்குன்னா 4 into A, 4A by 5ன்னு இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து 1B by 2ன்னு இருக்குது. 1B by 2, அதாவது B by 2. சரிங்களா? 1Bனா 1 into B, B தான். இப்போது இந்த B இருக்க இடத்துல என்ன போடலான்னு சொல்லியிருக்காங்க. X% of A. இப்போ இந்த 2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். டிவைடில் கீழே இருக்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தால் மேலே ஆகிடும். இப்போ 4A into 2 by 5ன்னு வரும். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால் மேலே போயிடும். ஈக்குவல் டு B. இப்போ நம்ம B இருக்க இடத்துல என்ன போட போகிறோம். X% of Aன்னு போட போகிறோம். அதுலேருந்து நம்ம X கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4A, 4 2s are 8, 8A by 5 is equal to, B இருக்க இடத்துல என்ன போட போகிறோன்னா X% of Aன்னு போட போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 8A by 5 equal to, மறுபடியும் இந்த பர்சன்டேஜை எடுத்துட்டோன்னா என்ன வரும். பை 100 வருமா. ஆஃப்னா இன்டூ A. சரிங்களா? இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகும். எப்படி ஆகும்னா இந்த A இந்த பக்கம் மல்டிப்ளையில் இருக்குல்ல, இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும்னு அர்த்தம். ஸோ மீதி இங்கே என்ன இருக்குன்னா 8 by 5 equal to X by 100 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த X தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 100 இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ கீழே இருக்க 100 வந்து எங்கே போயிடும். மேலே மல்டிப்ளையில் போயிடும். ஈக்குவல் டு X. இப்போ இந்த இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, 5 2s are 10, 0. ஸோ 8 into 20 பார்த்தீங்கன்னா 160. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது. 160. ஸோ இதில் ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் வந்து 160. ஓகே, அதாவது பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து கொடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்லேருந்து அதை குட்டியாக நம்ம மாற்றிருக்கோம். மாற்றினதுக்கப்புறம் இந்த B இருக்க இடத்துல மறுபடியும் இதை போடுறோம். சப்ஸ்டியூட் தான், ஒன்றுக்கு பதிலாக ஒன்று போடுறது. ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு பதிலாக இது போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற ஒரே கான்செப்ட் தான். மல்டிப்ளையாக இருந்தால் இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும், ஆடாக இருந்தால் இந்த பக்கம் வந்தால் சப்ராக்ட் ஆகிடும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching. Bye bye.